சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஐயப்பனை தரிசிக்க கேரளா போகிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் கேரளாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கடவுள் ஐயப்பன் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஐயப்பன் பந்தல வம்சத்தை சேர்ந்த ஒருத்தனால அவங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடத்துல இருந்த மக்கள் மட்டுமே அவர் வழிபட்டு வந்தாங்க ரொம்ப வருஷங்களா. அது தாண்டி வந்தால் கேரளா பார்டரில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஐயப்பன்னா யார். அதை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே ஐயப்பன்னா யாருன்னு தெரியாது. அப்போ ஐயப்பனை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை நவாப் ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் தெரியும். இவர் ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு வந்தார். ஸோ எப்படி ஐயப்பனை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சொல்லி ஸ்ரீ ஐயப்பன் சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் முதல் ஐயப்பன் எப்படி இருக்காரு மக்கள் தெரியணும்ல, அதுக்காக தன்னோட நாடக குழுவிலேருந்து ஒருத்தனை சபரிமலைக்கு அனுப்பி ஐயப்பனை வரைஞ்சிட்டு வர சொல்றாரு. ஸோ அந்த வரைஞ்சிட்டு வந்ததை நேராக பாம்பேக்கு அனுப்பி அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் பண்றாங்க. அது அங்கேருந்து சென்னைக்கு திரும்ப வருது. ஸோ திரும்ப அதை நல்லா கலர் பண்ணி திரும்ப அங்கேருந்து பாம்பேக்கு அனுப்புறாங்க. ஸோ அங்கே அது கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு திரும்ப நம்ம கைக்கு வருது. ஸோ இது என்ன பண்றாருன்னா ஐயப்பன் கேலண்டர் அப்படின்னு சொல்லி அதை எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இப்படி தான் கலியுக கடவுளான ஐயப்பன் தமிழ்